இந்த உலகத்துல நிறைய மக்கள் இருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த லைஃப் ஒரு போருங்க, போராடி தான் ஜெயிக்க முடியும். ஓகேவா? இங்க நிறைய மக்கள் இருக்காங்க, உங்களை தோக்கடிக்க எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போர்ல போட்டி போட நீ பயந்து என்னால முடியாதுன்னு பின்வாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொல்றேன், உங்களால முடியுங்க. ப்ராமிஸா உங்களால முடியும். இந்த உலகத்துல போராடி எதிர்த்து போட்டி போட்டு உங்களால ஜெயிக்க முடியும். இந்த நிமிஷம் கூட நீங்க நினைக்கலாம், நான் தோத்து வெறுத்துட்டேன் அப்படி என்ற நிலைக்கு வந்திருப்பீங்க. நீங்க இந்த இருட்டு உங்களை சுத்தி தான் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது தவறான எண்ணங்க. புரியுதுங்களா? அந்த இருட்டுங்கிறது உங்களுக்குள்ள மட்டுமான விஷயங்க. புரியுதுங்களா? அந்த இருட்டை தாண்டி வரும்போது ஒரு வெளிச்சம் பார்ப்பீங்க. அந்த வெளிச்சம் உங்களை ஒரு புத்திசாலியாகவும் ஒரு சக்தி வாய்ந்தவனாகவும் ஒரு திறமைசாலியாகவும் மாத்துங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு பரீட்சை. ஓகேவா? இந்த எக்ஸாம்ல நீங்க எப்பவுமே தோத்திடாத இருக்கணுங்க. புரியுதுங்களா? உங்களால முடியலன்னு பின்வாங்க கூடாது, விட்டும் கொடுக்க கூடாது. இந்த ஒரு நிலை தான் உங்களை சக்சஸா ஆக்கும், ஒரு சக்தி வாய்ந்தவனாகவும் ஒரு தலைவனாகவும் மாத்தும். இந்த வாழ்க்கை ஒரு தடவை மட்டும்தாங்க. ஓகேவா? சோ நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வாழ்க்கையில நிறைய துன்பங்கள், அழுகை, கஷ்டங்கள், வேதனை இதெல்லாம் பார்த்து பயந்து பின்வாங்க போறீங்களா? இல்ல நிறைய கஷ்டத்தையும் போராட்டம், வேதனைகள் இதை எல்லாத்தையும் கடந்து ஒரு புதிய தலைவனாகவும் ஒரு புதிய மனுஷனாகவும் இந்த வாழ்க்கையை தொடங்க போறீங்களா? இந்த போர்ல நீங்க ஜெயிக்கணும்னா அது ஒண்ணுதாங்க. உங்களுக்குள்ள நடக்கிற அந்த எக்ஸாம்ல நீங்க ஜெயிக்கணும். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, விடாமுயற்சியோட நீங்க ஜெயிக்கணும். சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைஃப் வார்ல ஜெயித்தவன் நீங்க தாங்க. புரியுதுங்களா? உங்க லைஃப்ல நிச்சயம் ஒரு மாற்றம் ஏற்படுங்க. இப்பவே கூட இருக்கலாம். சோ முயற்சி பண்ணுங்க. மறக்காம ரித்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.